ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தேவா. என் மாப்பிள்ள உங்களுக்காக பாட்டு பாடுங்க போறான் பாத்துக்கோங்க. இவர் தான் நம்ம காலேஜோட பெருசு. ஏன் இவரை பெருசுன்னு கூப்பிடுறோம்னா, எங்க எல்லாருக்கும் மூத்தவருங்க இவரு. வணக்கம், நான் உங்கள் சிவா எஸ்டிஎஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். எங்கடா கிளம்பிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். நான் படிக்கிற காலேஜுக்கு போக போகிறேங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்படின்னு நினச்சினாங்க. எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ எதுக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. அது என்ன நான் உங்களுக்கு பைக் ஓட்ட ஒன்று நான் சொல்கிறேங்க. ஓகேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டுட்டுக்கோங்க. ஓகேங்க. போக மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். பயங்கர ஆஃப் ரோடுங்க. இங்கேருந்து அவ்வளோதான், சேஃபாக இறக்கிட்டோங்க. அது எஸ்டிஎஃப் நம்ம எவ்வளோ வீடியோ போட்டிருப்போம், அதே பாலம் தாங்க. ஆஃபீஸ் ரூம்லேருந்து ஃபோன் கால் பண்ணி ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் சில டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணணும்னு சொல்லி கால் பண்ணாங்க. அதான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபைலில் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மற்றபடி எக்ஸாமும் இல்லை, கிளாஸ் இல்லைங்க. இன்னைக்கு தான் ஓரளவு போயிட்டு ஜாலியாக காலேஜ். இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் இல்லைங்க, ஒரு 3 இயர்ஸ் பக்கம் காலேஜ் போயிருக்கேன். அது ஒன்று எக்ஸாமு இல்லைன்னா ஸ்டடி இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இன்னைக்கு தான் எதுக்கு சும்மா காலேஜ் போயிட்டு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்து அப்டேட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னும் எக்ஸாம் இருக்குங்க, அரியர் எக்ஸாம் இருக்காமா. அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வர வேண்டியதாங்க. அப்படியே வீட்டுக்கு இது நான் நேற்றே காலேஜ் போக பிளான் பண்ணேன். பட் பைக்கு சர்வீஸ் பண்ணாமல் ரொம்ப தூரம் ஓட்ட முடியாது காலேஜ் வரைக்கும். ஏன்னா சுத்தமாக ரொம்ப தூரத்துக்கு சர்வீஸ் பண்ணாமே ஓட்டிட்டேங்க. சர்வீஸ் பண்ணிட்டு ஓட்டலாம்ட்டு சர்வீஸ் பண்ணிட்டு போய் அந்த விளாக் யாரும் பார்க்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த விளாகோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதை போய் பார்த்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்வீஸ் பண்ணோம். இதுக்கப்புறம் இன்ஜினுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, பைக் ஓகே. பட் இன்னொரு பிரச்சனை என்ன பிரச்சனைனா, வேற என்ன, இதே பைக்கில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, டயர் ஃப்ரண்ட் டயர் ஆல்மோஸ்ட் பிளாஸ்ட் ஆகிற கண்டிஷனில் இருக்குங்க. ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வருது. வேண்டாம அப்பல பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்படி நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கிறோம்னா, நம்ம கரம்பக்குடி ரீச் ஆகிட்டோம். நம்ம நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட எஸ்டிஎஃப் யாரும் கரம்பக்குடியிலேருந்து கரம்பக்குடியிலேருந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஊர் பேரை அப்படியே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. டிராஃபிக் ஆகாம ஆனால் லைட் கொஞ்சம் போய்க்குங்க, நான் போகிறேன். ஆச்சு பைக்கு. ஓகே டிராஃபிக் ஆக்குறாருப்பா அண்ணா. எனக்கு ஒரே ஒரு பயம் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, நம்ம மாப்பிள்ளை எங்கேயாவது தள்ள வச்சிருவானோங்கிற மாதிரி தாங்க ஒரு பயம் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஃப்ரண்ட் டயர் சொல்ல முடியாத அளவுக்கு கம்ப்ளீட்டா தேஞ்சிடுச்சு ஃபுல்லா. அது எப்ப பிளாஸ்ட் ஆக போகுது இல்லை, அந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றது மாப்பிள்ள, இது வரைக்கும் இந்த பைக் என்னை எங்கேயுமே தள்ள வச்சது இல்லை. இன்னைக்கு வேற காலேஜ் வேற போயிட்டேன். ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேல ஓட்டுற மாதிரி இருக்கும். அப் அண்ட் டவுன் 100க்கு மேல வந்துடும். ஒரே ஒரு ஸ்டேப்பு, இந்த லாரியை தாண்டி போயிடுவோங்க. பின்னாடி வந்தா அதிகமா டஸ்ட் அடிக்குதுங்க. யா, ஒரு நல்ல ஹெல்மெட்டு ஒரு நல்ல மைக் இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், எனக்கு இப்போ பிரச்சனையே இல்லைங்க. நம்ம பாட்டுக்கு விளாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். பட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகட்டுங்க. இதுக்குன்னா அமௌண்ட் ப்ராப்ளம் தான், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த செமஸ்டர் காலேஜ் ஃபீஸ் வந்துடும், அது கட்டணும். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, அதுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணணும்.
மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க. லைஃப்ல வந்து அதிக பிரச்சனைகள் இருக்குது. லைஃப்னாவே பிரச்சனை தாங்க. எல்லாருக்குமே வந்து லைஃப்ல பிரச்சனை இல்லாதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதை தாண்டி வரணுங்க. அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஓகே, பார்த்துக்குவோம். எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்ட்டு போக வேண்டியதான். இங்கே ஒரு பெட்ரோல் பங்கு ஒன்று வருது. அதில் போயிட்டு வண்டிக்கு வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். $200 கிடைச்சுங்க. நான் வந்து STF நம்ம வந்து கந்தரவக்கோட்டை வந்து ரீச் ஆகிட்டோங்க. எங்கே இருக்கோம்னா நம்ம வந்து கந்தரவக்கோட்டையில் தான் இருக்கோம். கந்தரவக்கோட்டை வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நம்ம காலேஜ் வந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர் சம்திங் தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு ரீச் ஆகிடலாங்க. அது வந்து STF உங்களுக்கு தெரியுதா? காலேஜ் வந்து ரீச் ஆகிட்டோம். அதாங்க கிங்ஸ் காலேஜ். அண்ட் வந்து STF நம்ம வந்து காலேஜுக்கு வந்து சேஃபாக வந்து ரீச் ஆகிட்டோங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. அண்ட் வந்து STF நம்ம வந்து இப்போ காலேஜில் தாங்க இருக்கோம். அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது. அது வந்து நம்ம காலேஜுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. மாப்பிள்ள வந்து நம்மளோட ஃப்ரெண்டு தான். ஓகே, மாப்பிள்ள ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவா. என் மாப்பிள்ள உங்களுக்காக பாட்டு பாடுங்க போறான் பாத்துக்கோங்க. இவர் தான் நம்ம காலேஜோட பெருசு. ஏன் இவரை பெருசுன்னு கூப்பிடுறோம்னா எங்க எல்லாருக்கும் மூத்தவருங்க இவரு. இவரை பத்தி உங்களுக்கு சொல்லணும் அவசியமே இல்லை கைஸ். இவர் தான் நம்ம STF-ஓட. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. அந்த அளவுக்கு பெரிய யூடியூபர் இல்ல. STF நம்ம வந்து நம்ம காலேஜ்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கும். மச்சானுக்கு வந்து இன்னைக்கு அரியர் எக்ஸாம். அதான் என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா இருக்கா. கவலைப்படாத மச்சான். நல்லபடியா எக்ஸாம் எழுதிடுவாங்க. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். நடப்பது நடக்கும், எதுவும் கடந்து போகும். நம்ம சொல்றதுதான் ஃபன் பண்ணிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்புறோம். பாத்தீங்கன்னா எங்க கேமரா கை நடுங்கிட்டே இருக்குங்கிறாப்புல ஆட்ட மாட்டாரு. நான் உங்களுக்கு பேசுவேன் எப்படி. நாங்க வந்து சீக்கிரமா 1K அடிச்சோடனே ஃபேஸ்புக் போடுவோம், கவலைப்படாதீங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பை கைஸ். ஓகே, நம்ம வந்து காலேஜை விட்டு வெளில வந்துட்டோம். எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையும் ஜாலியாக பேசிட்டு கிளம்பியாச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே போக உங்களோட பேசிட்டு அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். போன ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடையும் பேசி ஜாலியாக பேசிட்டு அப்படியே ஜம்னா இங்கேருந்து கிளம்பிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:46 பக்கம் ஆயிடுச்சுங்க. அவங்க நம்ம மச்சாலாம் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவனுக்கெல்லாம் வந்து சரியான ஒரு இதில் இருக்காங்க, டென்ஷன்லாம். அரியர் வந்து இந்த அளவுக்கு நினச்சி பார்க்கவே இல்லை. கஷ்டமாக தான் இருக்குது. நானும் அவனும் ஒரே கிளாஸு, ஒரே டிபார்ட்மெண்ட்டு. அவனுக்கு வந்து அரியர் எக்ஸாம் அப்படிங்கையில கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிரச்சனை இல்லைங்க மச்சான். இந்த வீடியோ பார்த்துக்கிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான். நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணு. கொஞ்சம் ஃபார்மாக யூஸ் பண்ணி கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி எழுதிட்டு வா. கன்ஃபார்மாக பாஸ் ஆகிடும் மச்சான். ஈஸியாக கிளியர் ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான். இப்போ வந்து நம்ம மோட்டோ விளாக் பண்ணிட்டு வரோம். இதே நம்ம ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கையிலலாம் வந்து நம்மக்கிட்ட வந்து யூடியூப் சேனல் கிடையாது. ஆகவே தேர்ட் இயர்லேயே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து ஒரு 2-3 months தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து இதே ஃபோன், இதே மொபைல் ஹோல்டர் இருக்கும், இதே ஒயர் ஹெட்செட்டு, அப்படியே ஜாலியாக எடுத்து பாட்டை கேட்டுக்கிட்டு ஹெல்மெட்டை போட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டுருப்பேங்க. அதெல்லாம் வேற லெவல் ஃபீலுங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்பா நகை நம்ம டோல்கேட் வந்துட்டோங்க. வந்ததே தெரியல.
அது வந்து எஸ்டிஎஃப் இந்த ரோட பார்த்தாலே பைக்கை வேகமாக தாங்க ஓட்ட தோணுது. சார் ஒரு டயர் மட்டும் நல்லா இருந்தா எப்படி ஓட்டின்னு இருக்கலாம் பைக்கு. அதுவும் பைக்கை சர்வீஸ் பண்ணி கம்ப்ளீட்டா நல்லா வச்சிருக்கேன், நல்ல கண்டிஷன்ல இருக்கு. ஆனா வேகமா ஃபாஸ்டா போக முடியாத சுச்சுவேஷனுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வரதை பார்த்துக்குவோம். சரி வாங்க ஒரு இழுத்து பார்ப்போம். எந்த இடத்துல டயர் பிளாஸ்ட் ஆகி நிக்க போறான்னு தெரியல மாப்பிள்ள. ஆஹா அந்த கார்னர்ல எல்லாம் ஆஹா தாங்க நம்ம ஓட்டு. இப்போ மாசம் போல ஜஸ்ட் வந்து 90ல தான் போறேன். இந்த மாதிரி ஓட்டி பழகிட்டு என்ன கொண்டு வந்து பைக் வந்து ஒரு 50க்குள்ளேயே ஓட்டணும்னா வாய்ப்பே இல்லைங்க. ஓகேங்க, நம்ம இப்போ அதே கந்தரகோட்டை வந்து ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணி கிளம்ப வேண்டியதான். இந்த இடத்துலலாம் எவ்வளோ நேரம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணியிருக்கேன் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கையில். அப்போல்லாம் வந்து பைக் அப்பவும் இருந்துச்சு. பட் அப்போல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னாங்க, பெட்ரோல் போடுறதுக்கு அமௌண்ட் இருக்காது. அதனால வந்து நம்ம கரும்புக்குடியிலே பைக்கை போட்டு இதுக்கப்புறம் அவுட் பஸ்ஸில் வந்துடுவாங்க. அந்த மெமரிஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. இடத்துலலாம் நடந்து போயிருக்கேன், லிஃப்ட் கேட்டு போயிருக்கேங்க. ஒரு டீ கடை ஒன்று வருதுங்க, போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படியே ஜம்முன்னு வீட்டுக்கு அப்படியே கிளம்ப வேண்டியதான். வந்து எஸ்எஃப் வந்து வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து எவ்வளோ தூரம்னா ஜஸ்ட் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கம் தாங்க இருக்கு. வீட்டுக்கு போய் ரீச் ஆக போகிறோம். ஓகே, இந்த vlogging அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரில. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் போய் எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், எடிட் பண்ணி போடணும். ரொம்ப எடிட்டிங் வந்து கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா வந்து ஆடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போதைக்கு வீடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணுறேன். கரெக்டாக மெட் பண்ணி நான் எடிட் பண்ணணும். அதனால கொஞ்சம் டைம் ஆகும், டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் பொறுமையாக எடிட் பண்ணி போடுறேங்க. முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன், என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். உங்களோட சப்போர்ட்டை வந்து கிள்ளி கொடுத்துடாம அள்ளி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாரன் வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஹாரன் சேஸ் பண்ணணுங்க ஃபஸ்ட்டு நம்ம பைக்குக்கு. ஸோ நம்மளுடைய அந்த நம்ம ஊர் 42 கண்ணு பாலம் அது வந்துடுச்சுங்க. காடாகிரியா மாப்பிள்ள. யா கேமரா பேட்ரி பரவாயில்லைங்க. போகிற வீடியோ வீட்லேருந்து நம்ம வ்ளாக் பண்ணிட்டு போய் காலேஜில் ஃபுல்லாக போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்து வர போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு பாயிண்டில் நிற்கிது. சேஃப்டிக்கு தான் எக்ஸ்ட்ரா பேட்டரியும் எடுத்து வந்திருக்கேன். பட் ஒரு பேட்டரியே வந்துருச்சுங்க அவ்வளோ தூரத்துக்கு. பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குங்க. நம்மளுக்கு அந்த கல் தான் பிரச்சனையே. ஃப்ரண்ட் டயரில் லைட்டாக அந்த கல் பட்டாலும் இதாகிடும், டயர் போயிடும். நான் அந்த அளவுக்கு தேஞ்சிருச்சு. கடைசி வரைக்கும் டயரை காட்டவே இல்லைல்ல. வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து டயரை காமிக்கிறேன். ஓகேங்க, நான் வந்து இதோட இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேன். நான் வந்து எஸ்டேட் இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன்னா என்னோட வீட்டில் தாங்க இருக்கேன். வீட்டுக்கு வந்து சேஃபாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம பைக் வந்து நம்மளை சேஃபாக கொண்டு வந்துருச்சு. வெயிட் பண்ணுங்க, அந்த பைக் டயர் வந்து நான் காமிக்கிறேன். அவன் வந்து தெரியுதாங்க உங்களுக்கு டயரு எந்த அளவுக்குன்னு பாருங்களேன். அதில் சின்ன 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 கிராக்ஸு, ஃபுல்லாக காலி ஆகிட்டுங்க டயரு.
சுத்தமாகவே காலி ஆயிட்டு. லைட்டாக அந்த இதுலலாம் வந்து கல் பட்டாவே வந்து அவ்வளோதாங்க, டயர் வந்து பிளாஸ்ட் ஆகிடும். வந்து ஒரு கல்லே உள்ளே போயிருக்குங்க, அவ்வளோ தூரம் வந்ததே பெருசு. ஓகேடா மாப்பிள்ள, சேஃபாக என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்துட்டேன், அது வரைக்கும் சந்தோஷம். சரி ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் இல்லைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் முடிஞ்ச அளவு உங்களை வாட்ஸ்அப் பண்ண கொடுங்க. ஓகேங்க, பாய்ங்க, அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பாய். முடிஞ்ச அளவு வேகமாக பைக் ஓட்டில ஹெல்மெட் போட்டுங்க அண்ட் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக போங்க. ஓகேங்க, பாய்ங்க.